ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான வரகரிசி பொங்கலும் அதுக்கு தேங்காய் சட்னியும் எப்படி ஈஸியாக குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதை ஒரு 1/2 ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர்னால் ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இதை இப்போ வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும்லாம் வறுக்க வேண்டாம். சும்மா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இது போல் லேசாக வறுத்துக்கோங்க. இந்த பொங்கல் பச்சரிசி பொங்கலை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆற விடுங்க. இப்போ இது ஆறுனதும் இதில் இப்போ நம்ம வரகரிசி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் அளவு வரகரிசி எடுத்துக்கிட்டேன். 1/2 டம்ளர் சிறுபருப்பு எடுத்திருந்தேன். இது ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், இப்போ இதை நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 4-5 முறை நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் நல்லா வெள்ளை வெளியேன்னு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் இருக்கணும். இதுக்கு ஒரு 5.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக இருந்துச்சு தண்ணி. அவ்வளோதான், இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2யும் இடித்து சேர்த்துக்கோங்க. நம்ம வழக்கமாக பொங்கலில் இஞ்சி சேர்த்து தான் தாளிக்கிறதுக்கு தான் போடுவோம். இப்போ இதில் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டுருந்தேன், கரெக்டாக வெந்திருந்துச்சு. பாருங்கள், இது போல் தண்ணியும் கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். அதிலே 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டும் நல்லா சூடாகட்டும். நம்ம நார்மலாக பச்சரிசியில் செய்கிற பொங்கலை விட இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம பொங்கலுக்கு தாளித்து அந்த குக்கர்லேயே கொட்டுவோம். ஆனால் இதில் அப்படி பண்ணக்கூடாது. இதில் தான் நம்ம இப்போ பொங்கலை சேர்க்க போகிறோம். பாருங்கள், இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு 5 நிமிஷம். அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலை இறக்கி வச்சுட்டு இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்க்குறதுனால நம்ம புளியெலாம் சேர்க்கக்கூடாது இதில். அவ்வளோதான், இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், கடுகு பொரியும் போது இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மேலெல்லாம் தெறிக்காமல் இருக்கும், உள்ளேயே நல்லா பொரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இது போல் ஆறுனதும் தேங்காய் சட்னிக்கு மைய அரைக்கக்கூடாது. இது போல் கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. காலையில் நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுதான் பதம். நம்ம கையில் இப்படி தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இது போல் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.